ஆண்டவருடைய பரிசுத்த நாமம் மகிமைப்படுவதாக. நீங்கள் சுகமாய் இருப்பீர்கள் என்று கர்த்தருக்குள் விசுவாசிக்கிறேன். நல்ல வார்த்தை என்கிறதான இந்த ஒளி தொகுப்பு உங்களுக்கு நிச்சயம் ஆசீர்வாதமாக இருக்கும். ஆசீர்வதிக்கப்படும் போது அதை எங்களுக்கு தெரியப்படுத்துங்கள். கர்த்தர் நிச்சயம் உங்களை பலப்படுத்த அவர் வல்லமையுள்ளவர். நம்முடைய ஆண்டவர் நம்ம இந்த வருஷம் முழுவதிலும் இந்த 10 மாதமும் தேவன் நம்மை சுமந்து நடத்தி பலப்படுத்தி கிருபை கொடுத்து தேவன் நம்மை ஆச்சரியமாய் கொண்டு வந்த தயவுக்காக கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். இந்த 11வது மாதத்திலும் கர்த்தருடைய கரம் உங்களையும் என்னையும் தாங்க. ஆமென். கர்த்தருடைய கரம் நம்மை வழி நடத்த அது போதுமானது. 10 மாதம் நடத்தின தேவன் இந்த 11வது மாதத்திலும் நிச்சயம் உங்களுக்கு உதவி செய்து நன்மை செய்து, ஆமென், ஸ்தோத்திரம், உங்களை இந்த புதிய மாதத்தில் ஆண்டவர் உங்களை மேன்மையாய் நடத்துவதற்கு அவர் வல்லமையுள்ளவர். கர்த்தருடைய நாமம் மகிமைப்படுவதாக. இந்த மாதத்திலும் தேவன் நமக்கு தருகிற கர்த்தருடைய வார்த்தை பரிச்சயமான ஒரு வசனம். 23ஆம் சங்கீதத்தின் 6வது வசனத்தின் 2வது பகுதியை நீங்கள் வாசிப்பீர்களானால் இந்த 11வது மாதத்துக்கு கர்த்தர் நமக்கு தருகிற வாக்குத்தத்தம் அது. நன்மையும் கிருபையும் என்னை தொடரும். கர்த்தருக்கு ஸ்தோத்திரம் உண்டாகட்டும். நம்முடைய தேவன் அவருடைய ஆசீர்வாதங்களையும் அவருடைய மேன்மைகளையும் தொடரச் செய்கிறவர், நம்மை தொடர்ந்து வர செய்கிறவர். கர்த்தருக்கு ஸ்தோத்திரம் உண்டாவதாக. ஆண்டவருடைய நன்மை ஒரு குறிப்பிட்ட காலத்தில் முடிந்து போவதல்ல, ஒரு குறிப்பிட்ட நேரத்தோடு அது நம்முடைய வாழ்க்கையில் முடிந்து விடுவது அல்ல. அந்த நன்மையும் அந்த மேன்மையும் கர்த்தர் தருகிற ஆசீர்வாதமும் நாம் எவ்வாறாக ஒவ்வொரு வருஷங்களை கடந்து 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 நாம் பழையவைகளாக மாறுகிறோமோ, நம்மை அதுவும் தொடர்ந்து 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 வந்து புதியவைகளாக புதிய மேன்மைகளை புதிய கிருபைகளை நமக்கு தருவதற்கு அது ஆச்சரியமானதாக இருக்கிறது. கர்த்தருக்கு ஸ்தோத்திரம் உண்டாகட்டும். சங்கீதக்காரனாகிய தாவீது இந்த சங்கீதத்தை எழுதும் பொழுது, கர்த்தர் என் மேய்ப்பராய் இருக்கிறார், நான் தாழ்ச்சி அடையேன் என்று சொல்லுகிற அதே தாவீது கீழே வரும்போது சொல்லுகிறார், நன்மையும் கிருபையும் என்னை தொடரும்படிக்கு என்னை தொடர்ந்து வருகிற ஒரு தேவன் அவருடைய நன்மையையும் கிருபையையும் இந்த மாதத்திலும் என்னை தொடர செய்வார் என்று வாக்குத்தத்தமாய் விசுவாசத்தோடு, ஆமென், இந்த வார்த்தை இந்த இடத்தில் பதியப்பட்டிருக்கிறதை நாம் பார்க்கிறோம். கர்த்தருக்கு ஸ்தோத்திரம் உண்டாவதாக. அருமையான தேவ பிள்ளைகளே, இந்த 11வது மாதம், இந்த 10 மாதத்தில் இல்லாத நன்மைகளும் மேன்மைகளும் கிருபைகளும் உங்களை தொடர்ந்து வர ஆண்டவர் உதவி செய்வாராக. கர்த்தருக்கு ஸ்தோத்திரம் உண்டாவதாக. நிச்சயமான நன்மைகள், நிச்சயமான கிருபைகள், நிச்சயமான மேன்மைகள் உங்களை தொடருவதற்கு, உங்கள் வாழ்க்கையை சந்திப்பதற்கு என் தேவன் அவர் உண்மையுள்ளவராய் இருக்கிறார். கர்த்தருக்கு ஸ்தோத்திரம் உண்டாகட்டும். சொல்லுகிற தாவீது இப்படி சொல்லுகிறார், என் ஜீவனுள்ள நாளெல்லாம் நன்மையும் கிருபையும் என்னை தொடரும். அப்படியானால் அது என்னை தொடர்ந்தே வரும். அது என்னை விட்டு விடாது. அது ஒரு இடத்தில் தங்கி விடாது. அது ஒரு இடத்தில், ஆமென், அப்படியே நிலைத்து விடாது. நான் எவ்வாறு என்னுடைய வாழ்க்கை பயணத்தினால் போகிறேனோ, நான் போகிற எல்லா பாதைகளிலும் கர்த்தர் அவருடைய நன்மைகளையும் கிருபைகளையும் என்னை தொடரும்படிக்கு ஆண்டவர் செய்கிறார் என்று தாவீது இந்த இடத்தில், ஆமென், உறுதிப்பட சொல்லுகிற இந்த வார்த்தை இந்த மாதம் கர்த்தர் உங்களை பார்த்து உறுதிப்பட சொல்லுகிற வாக்குத்தத்தமாய் அமைவதாக. கர்த்தருக்கு ஸ்தோத்திரம் உண்டாவதாக. 10 மாதங்களில் இல்லாத மேன்மையும் 10 மாதங்களில் இல்லாத நன்மையும் கடந்த 10 மாதங்களில், ஆமென், நீங்கள் சந்தித்திராத எந்த ஒரு காரியமாய் இருந்தாலும் இந்த 11வது மாதம் அது உங்களை தேடி வரும். அது நீங்கள் கண்டுபிடிப்பீர்கள். அது உங்கள் கைகளில் வந்து சேரும். அது உங்களை சந்தோஷிப்பிக்கும். அது உங்கள் ஆத்துமாவுக்கு நன்மையாய் அமையும்படி ஆண்டவர் உங்களுக்கு உதவி செய்ய அவர் போதுமானவராய் இருக்கிறார். கர்த்தருக்கு ஸ்தோத்திரம் உண்டாவதாக. 25ஆம் சங்கீதம் 13வது வசனத்தில் நீங்கள் வாசிக்கும் பொழுது, என் ஆத்துமா நன்மையில் தங்கும் என்று அங்கே சங்கீதக்காரன் சொல்லுகிறதை பார்க்கிறோம். கர்த்தருக்கு ஸ்தோத்திரம் உண்டாவதாக. உங்கள் ஆத்துமா, உங்களுடைய சூழ்நிலை, உங்களுடைய பொருளாதாரம், உங்களுடைய கையின் பிரயாசம், உங்களுடைய குடும்பம், உங்களுடைய ஊழியம், ஆமென், நீங்கள் எதிர்பார்த்திருக்கிறதான சகல காரியங்களும் நன்மையில் தங்கும்படி இந்த 11வது மாதம் உங்களை நன்மையினால் நிரப்புகிற தேவன் ஒருவர் நிச்சயம் உங்களை நிரப்ப அவர் போதுமானவர். கர்த்தருக்கு ஸ்தோத்திரம் உண்டாவதாக. ஆமென். தீமையில் அல்ல,
தீமையான காரியங்களில் அல்ல, தீமை செய்கிற தேவனும் அல்ல. ஆண்டவர் நமக்கு ஒன்றை செய்வாரானால் அதை நன்மையாய் செய்கிறவர், நன்மையாய் செய்து முடிக்கிறவர். ஆமென். எப்படி தாவீதினுடைய ஆத்துமா நன்மையில் தங்கினதோ, உங்களுடைய ஆத்துமாவையும் நன்மையில் தங்கச் செய்ய என் தேவன் அவர் போதுமானவர், என் தேவன் அவர் உண்மையுள்ளவர். கர்த்தருக்கு ஸ்தோத்திரம் உண்டாவதாக. 128 சங்கீதத்தில் நீங்கள் வாசிப்பீர்களானால், உன் கைகளின் பிரயாசத்தை நீ சாப்பிடுவாய், உனக்கு பாக்கியமும் நன்மையும் உனக்கு உண்டாயிருக்கும். கர்த்தருக்கு ஸ்தோத்திரம் உண்டாவதாக. இந்த 11வது மாதம் உங்கள் கைகளின் பிரயாசங்களை நீங்கள் சாப்பிட்டு திருப்தி அடைந்து உங்களை அதிசயமாய் நடத்தி வருகிற உங்கள் தேவனை நீங்கள் துதிக்கிற ஒரு மாதமாய் கர்த்தர் இந்த மாதத்தை உங்களுக்கு மாற்றுவாராக. 34 சங்கீதத்தில் அதை தான் வாசிக்கிறோம். கர்த்தரை தேடுகிறவர்களுக்கோ ஒரு நன்மையும் குறைவுபடவே படாது. இந்த மாதம் ஆண்டவர்கிட்ட சொல்லுங்க, ஆண்டவரே, நான் உம்மை தேடுவதற்கு நான் நேரம் கொடுப்பேன், உம்மை ஸ்தோத்திரம் நோக்கி பார்ப்பதற்கு நான் நேரம் கொடுப்பேன், வேதத்தை வாசிப்பதற்கு நேரம் கொடுப்பேன், உம்முடைய சமூகத்தில் காத்திருப்பதற்கு நான் நேரம் கொடுப்பேன். உம்மை தேடுகிறவர்களுக்கு ஒரு நன்மையும் குறைவுபடாது என்று சொன்னீரே, அந்த நன்மை குறைவுபடாமல் என்னை காத்துக்கொள்ளும் என்று நீங்கள் ஆண்டுடைய சமூகத்தில் வேண்டுவீர்களானால் நன்மை மாத்திரமல்ல, கிருபையும் உங்களை தொடரும்படி கர்த்தர் செய்வார். அன்றைக்கு மரியாளுக்கு கொடுத்தார், கிருபை பெற்றவளே நீ வாழ்க. அவ கேட்கல, ஆனா அவளுடைய வாழ்க்கையை பார்த்த தேவன், அவளுடைய வாழ்க்கை தனக்கு முன்பதாக பரிசுத்தமாய் சுத்தமாய், ஆமென் ஸ்தோத்திரம், அல்லேலூயா, அப்பழுக்கற்ற நிலைமையில் இருந்ததை பார்த்தவர் அவளுக்கு தேவையான கிருபையை கொடுத்து, ஆமென், அவளை நடத்தினதை போல இந்த புதிய மாதத்திலும் உங்களுக்கு நன்மையையும் கிருபையையும் ஆண்டவர் கொடுத்து, ஆமென், இந்த மாதத்தோடு இல்லாமல் நீங்கள் இந்த பூமியில் இருக்கும் சகல நாட்களிலும் அவை உங்களை தொடர்ந்து வரும்படிக்கு கர்த்தர் செய்ய அவர் போதுமானவர். ஆண்டவர் நிச்சயம் நடத்துவார். எங்கள் நல்ல பிதாவே, இந்த நல்ல மாதத்துக்காக ஸ்தோத்திரம். இந்த புதிய மாதத்தை ஆசீர்வதியும். உம்முடைய பிள்ளைகளுக்கு நன்மையாய், பிரயோஜனமாய், மேன்மையாய், ஆசீர்வாதமாய் இந்த மாதம் இருக்க எங்கள் தேவனீர் அனுக்கிரகம் பண்ணும்படி, அனுகூலம் பண்ணும்படி நாங்கள் ஜெபிக்கிறோம். நன்மையும் கிருபையும் தொடரும் என்று சொன்ன கர்த்தர், அந்த நன்மையும் கிருபையும் தொடர்ந்து வர கர்த்தாவே நீர் சகாயம் செய்தரலும். இந்த மாதம் முழுவதும் உடைய பிள்ளைகள் ஆண்டவரே, ஆமென் ஸ்தோத்திரம், நேர்த்தியாய் வாழ, ஆண்டவரே ஸ்தோத்திரம், அல்லேலூயா, எல்லாவற்றிலும் பசுமையான ஒரு கிருபைகளை பெற்றுக்கொள்ள எங்கள் தேவன் அனுக்கிரகம் செய்து உம்முடைய பிள்ளைகளை பலப்படுத்தும்படி நாங்கள் ஜெபிக்கிறோம். நாம மகிமைப்படட்டும். இயேசுவின் அற்புதமான நாமத்தில் வேண்டி ஜெபிக்கிறோம் நல்ல பிதாவே. ஆமென், ஆமென், ஆமென். Have a good month. ஆண்டவர் உங்களை ஆசீர்வதிப்பாராக. ஆமென், ஆமென்.